ஜெய் சாயிராம். நாம் எடுக்கும் முயற்சிகள் சில சமயம் தவறினாலும் கூட முயற்சிகள் எடுப்பதை தவறவிடாமல் இருக்கலாம், முயன்று கொண்டே இருக்கலாம். என்றாவது ஒரு நாள் வெற்றி நம் வசம் ஆகும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தோல்வியை வென்று காட்ட நிச்சயமாக நீ முயன்றுதான் ஆக வேண்டும். ஆம் என் குழந்தையே, உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நாளைய விடியல் உனக்கான, உன் வாழ்விற்கான மாற்றத்திற்கான விடியல் என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் எல்லாம் மாறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ விரும்பும் வாழ்வு உனக்கு மிக அருகில் கூட இருக்கலாம் என் பிள்ளையே. அதை கவனிக்காமல் வெளியில் எங்கெங்கோ தேடி அலைந்து உன்னுடைய வாழ்வை வீணடித்து விடாதே. ஆம் என் பிள்ளையே, பல போராட்டங்களுக்கு பிறகு உனக்கு வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமுமே இல்லை. ஆம் என் குழந்தையே, எந்த அவசியமே இல்லை. தோல்விகள் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வருவதுதான் வாழ்வு. இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவதுதான் வாழ்வு. தோல்விகளிலிருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. போராடி தோற்பது கூட வாழ்வின் ஒரு அங்கம்தான் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. ஒரே மாதிரியான வாழ்வுதான் இங்கு எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை சொர்க்கமாக்கிக் கொள்வதும் நரகமாக்கிக் கொள்வதும் நம் எண்ணங்களை பொறுத்துதான் மாறுபடுகிறது என் பிள்ளையே. ஒவ்வொருவருடைய எண்ணங்களை பொறுத்து அந்த சொர்க்கமோ நரகமோ வேறுபடுகிறது. உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும்படி பார்த்துக்கொள். நீ நல்ல எண்ணங்களை விதைத்து உன்னுடைய வாழ்வை நரகமாகுவதிலிருந்து தப்பித்து கொள் என் பிள்ளையே. ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நல்ல எண்ணத்தை விதைத்துவிடு. நல்ல சிந்தனையை விதைத்துவிடு. நல்ல நிகழ்வுகளை நிகழ்த்திவிடு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல், உன் செயல் போல் எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். நீ தேர்ந்தெடுத்த பாதையிலும் இறைவன் மீது, உன்னுடைய சுயத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்க பழகிக்கொள். ஆம் என் குழந்தையே, வாழ்வில் எந்த சவாலையும் எதிர்கொள்ள இது உனக்கு மிகப்பெரிய பலத்தை பெற்றுத்தரும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வு எப்பொழுதுமே உன் வசம்தான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை நம்புவதற்கு முன்பாக முதலில் உன்னை நீயே உறுதியாக நம்ப கற்றுக்கொள். எல்லாம் வெற்றியாய் மாறும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். நடப்பது எல்லாமே வெற்றிகரமாகவே நடக்கும். வாழ்வில் சில இடங்களில் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைகளுக்கு ஏதுவாக இருப்பதுதான் உன் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. உன் வெற்றிக்கு வழிவகுக்க வழி உன் கையில்தான் இருக்கிறது. உண்மையில் நம்பிக்கை என்பது நாளைய வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதல்ல என் பிள்ளையே. ஆம் என் பிள்ளையே, இந்த நொடி மகிழ்ச்சியை எதனிடமும் யாரிடமும் பறிகொடுத்து விடாமல் பார்த்து கொள்வதுதான் நம்பிக்கை. இதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். தோல்வி என்பது வெற்றி பெறாமல் இருப்பதே அல்ல. நம் முழு திறமையும் நீ உணர்ந்து இன்னும் அதை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி உன் பிள்ளையே. வேறு வழியே இல்லை என்று எந்த சூழலிலும் நினைக்கவே நினைக்காதே. வழி கண்டிப்பாக இருக்கும் என்று நம்பு. நிச்சயமாக அந்த வழி உன் கண்களுக்கு தெரியும். பாதை உனக்கு முன்னால் இருக்கிறது.
பாதையே இல்லை என்றாலும் நீ நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்தால் அதுவே பாதையாக மாறிவிடும். அதில் நீ ஒரு அடி எடுத்து வைத்தாலே போதும், அந்த பாதையே உன் இலக்கிடம் உன்னை கொண்டு போய் சேர்த்துவிடும். இதுதான் உண்மை. ஆம் என் குழந்தையே, வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களைக் கண்டு எப்பொழுதுமே அஞ்சி விடாதே. சிக்கல்களை எதிர்கொள்ளும் பொழுதுதான் நீ அறிந்திடாத உன் பல திறமைகள் வெளிப்படும் என்பதை புரிந்து கொள். எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் விட்டு விடாதே, எதற்காகவும் விட்டே விடாதே. வாழ்வில் எதை வேண்டுமானாலும் நீ இழந்து விடலாம், இழக்கலாம். ஆனால் சில வாய்ப்புகளை இழந்துவிட்டு வாழ்வையை தவற விட்டு விடாதே, உன் வாழ்க்கையையே தவற விட்டு விடாதே. சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக கையாள கற்றுக்கொள். ஆம் என் பிள்ளையே, கவனமாக இரு. உன்னுடைய முடிவுகளை நீயே எடுக்க பழகு. வாழ்வு உன்னை சரியாக வழி நடத்தும். நிச்சயமாக உனக்கான வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த பயமும் குழப்பமும் போராட்டமும்? நான் இருக்கிறேன் குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. நாளை உனக்காகவே விடியப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாமே உனக்கு சாதகமாக, சுகமாகவும் பலமாகவும் நடக்கும். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையை சரியாக கவனித்துக் கொள்பவர்களை அந்த வாழ்வும் சரியாக கவனித்துக் கொள்ளும் என்பதே இந்த பிரபஞ்சத்தின் சக்தி. வாழ்வில் பெரும்பாலான விடியல்கள் வழக்கமானதாகவே இருக்கலாம் என் பிள்ளையே. ஆனால் ஒவ்வொரு விடியலும் உனக்கான ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. யாரோ ஒருவர் எழுதி வைத்த, யாரோ ஒருவர் வடிவமைத்த வாழ்வையை நீ வாழவே நினைக்காதே. அந்த வாழ்க்கையை நீ வாழவே நினைக்காதே. உனக்கான வாழ்வை நீ தேர்ந்தெடு. உனக்கான வாழ்க்கையை நீயே முடிவெடு. உனக்கான வாழ்வில் நீ வாழப்பழகு. சந்தோஷமாக வாழப்பழகு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வில் மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷமாக உன்னால் எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழப்பழகு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு நடக்கும்படி உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. உன்னால் எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியும் என்பதை முதலில் நீ நம்ப பழகு. எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இருந்துவிட்டால் மட்டும் போதாது என் பிள்ளையே. எதையும் செய்து முடிக்க உன் மீது உனக்கு நம்பிக்கையும் சிறிது இருக்கத்தான் வேண்டும். அதே சமயம் மன உறுதியும் இருக்கத்தான் வேண்டும். சில நேரங்களில் வாழ்வு உன்னை ஏமாற்றுவது போல உனக்கு தோன்றலாம் என் பிள்ளையே. ஆனால் உண்மையில் அது ஏமாற்றமே அல்ல என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய தன்னம்பிக்கைக்கான பல பரீட்சைதான் அது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே உன்னுடைய எண்ணமும் செயலும் எப்பொழுதுமே உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டே இருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாகவும் பிரகாசமாகவுமே இருக்கும். நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கூற வந்திருக்கிறேன். இன்று இரவுக்குள் 2 முறை இதை சொல்லிப்பார். 2 முறை சொல்லி பார்த்து கொண்டே இரு. நீ சொல்லி முடித்த சற்று நேரத்திலேயே நீ இது நாள் வரை எதிர்பாராத ஒரு விஷயத்திற்கு ஒரு நல்ல தெளிவு, ஒரு நல்ல முடிவு உனக்கே புரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். நம்பிக்கையோடு என்னால் முடியும், என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லிப்பார். இதை 2 முறை உன் மனதிற்குள்ளும் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று 2 முறை சொல்லிப்பார். நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்கு ஏற்படுத்தியே தீருவேன். வாழ்க்கையில் ஒருவருக்கு மேலோங்கிய நேரத்தில் எல்லாமே மேலோங்கி இருக்கும்படிதான் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையும் அப்படிதான் மேலோங்கி போவது போல ஒரு தோற்றமும் இருக்கும். அதே போல மேலே நோக்கிய அடிகள் கீழே இறங்கத்தான் வேண்டும். வாழ்க்கை என்றாலே உயர்வும் தாழ்வும், இன்பமும் துன்பமும், கஷ்டமும் சந்தோஷமும்
பகலும் இருட்டும் என்று மாறி மாறி வந்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருந்தால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது. துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிலையானதாக இருந்தால் வாழ்க்கை வாழ்வதற்கு எதற்காக என்ற கேள்வியே வந்துவிடும். எனவே சந்தோஷம் துன்பம் மாறி மாறி வந்தாதான் வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் அடங்கியிருக்கும். ஒன்றை நன்றாக சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையில் நீ துன்பத்தை அனுபவித்த நாட்களை சற்று திரும்பிப்பார். உன் துன்பத்தை அனுபவித்துவிட்டு நீ இன்பத்தை பெறப்போகும் அந்த தருணம் உன் முகத்திலும் உன் மனதிலும் எவ்வளவு புத்துணர்ச்சியாக இருந்தது என்பது நான் சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டுமா என்ன? துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. வாழ்க்கையில் எல்லாமே யதார்த்தம்தான் என் பிள்ளையே. ஆனாலும் போராட்டங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் உன்னை சூழும் பொழுது அதை புரிந்து கொண்டு நீ வைத்து எடுத்து வைக்கும் அடிகள்தான் நீ வெற்றியடைவதற்கான ஒரு சிறந்த ஊன்றுகோலாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன் அடி மிக அழுத்தமாக இருக்க வேண்டுமே தவிர, வந்துவிட்டதே சோதனை என்றபடி நீ அடியை எடுத்து வைத்தால் உன் வாழ்க்கையை நீ திறம்பட நகர்த்தவே முடியாது. உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அனைத்தையும் தாண்டி நீ உன் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். நம்பிக்கையோடு எடுத்து வைக்க வேண்டும். எப்பொழுது நீ சோதனையில் துவண்டு இருக்கும் பொழுதும் என்னால் முடியும், என்னால் மட்டுமே சாதிக்க முடியும், என் வாழ்க்கையில் நான் வெற்றியை மட்டுமே காண்பேன் என்று மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டத்தின் அளவுகோல்தான். அந்த வட்டத்திற்குள் நாம் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதில் இருக்கிறது நம்மளுடைய அழகிய வாழ்க்கை. நீ எடுத்து வைக்கும் அடி சரிதானா? நீ போகும் திசை மிக சரியானதுதானா என்று உனக்குள் ஒரு எச்சரிக்கை மணி உன் மனதிற்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த மணி, அந்த ஓசை, அந்த குரல் உன் சாயப்பாவின் குரலாகத்தான் இருக்கும். நீ ஏதாவது தடங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்டால், ஏதாவது தவறான வழியில் நீ செல்லும் நேரம் வந்தால் உன்னை தடுத்து நிறுத்தி, உன்னை தூக்கி நிறுத்தி சரியான பாதையில் உன்னை திசை திருப்ப உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் வாழ்க்கையை நான் உன் விதிப்படி மாற்றி காட்டுவேன். உன் மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நிச்சயமாக வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். கடலலை போல் 1000 துன்பங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும், உன்னை சூழ்ந்து கொண்டு நின்றாலும் கூட உன் சாயப்பா உன்னை நிச்சயமாக கரை சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. நான் உன்னைதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணுக்கு புலப்படாத வகையில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு எதையோ சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். ஏன் பிள்ளையே இப்படி தனியாக போய் மறைந்து கொண்டு நிற்கிறாய்? நல்ல செய்தியை, இனிப்பான செய்தியை உனக்காக தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். வா, என் அருகில் வா. வந்து உனக்கு வேண்டியதை உன் அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள். அருகில் வா என் பிள்ளையே. இனி உன் சிந்தனை, உன் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வீணாகி போய்விடும். தரம் தாழ்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாய் குறைக்கிறதே என்று சிங்கமும் குறைக்க ஆரம்பித்தால் அது அசிங்கமாகிவிடும் அந்த சிங்கத்திற்கே. சிங்கத்திற்கு என்று ஒரு கம்பீரம் இருக்கிறது. அந்த கம்பீரத்திலிருந்து சிங்கம் இறங்கி வராமல் இருந்தால்தான் சிங்கத்திற்கு அது அழகாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் நினைத்தது எதுவுமே தடைப்படாமல் உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டே இருக்காதே, வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் உன்னோடு உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. எப்பொழுதுமே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள்
ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனம், அது மட்டுமல்லாமல் உன்னை உருக்குலைய வைக்க வந்த சூழ்நிலைகள் எல்லாமே சிதறி உன்னை விட்டு ஓடப் போகிறது, உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்பாக நீ கிரீடத்தை சூடி கம்பீரமாக அந்த சிங்கம் போல் காட்சியளிக்கப் போகிறாய். கலங்காதே என் பிள்ளையே, மனதில் ஒரு உறுதி கொள். எது நடந்தாலும் அது சாயியின் பார்வையில்தான் நடக்கிறது, சாயியின் அனுமதியில்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டாலே போதும். நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இருக்காது. எது வந்தாலும், எதை உன்னை சூழ்ந்து இருந்தாலும் கூட அஞ்சி விடாதே. நான் உனக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மைக்காகவே கொடுப்பேன் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. எனவே நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை அடையும். நான் உன்னை இனிமேல் காக்க வைக்கப் போவதே இல்லை. அனைத்தையும் உனக்காக கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிமையாக கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது, உன் நல்ல நேரத்தை நான் வடிவமைக்கும் போது, நீ எதற்காக மற்றவர்களிடம் அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய்? நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி நான் வந்துவிட்டேன். நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறாயா? உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது. உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்காது. இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உனக்கான பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் நான் யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை மட்டுமே நினைத்து என் வாக்கை பின்பற்றி நடந்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். உன்னில் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள். நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். எதிர்த்து போராடிக்கொண்டே இரு. உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். யார் உன்னிடம் இருந்தாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்காக பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுவரை காத்திரு, பொறுமையாக காத்திரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இது நாள் வரை ஏற்பட்ட அனைத்து சோதனைகளும் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் அறிந்தவன் நான். உன் மனதில் உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலையே படாதே. நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விட்டுவிடு. உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. உன் சாயப்பா உன்னோடுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும். வெற்றிகள் மட்டுமே குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும்.
என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நானே உருவாக்குவேன். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். நான் இருக்கிறேன். உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் சாயிநாதர் எப்பொழுதுமே இருப்பேன். வாழ்த்துக்கள் கண்மணியே. வருங்காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நல்ல காலத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய், பொறுத்து கொண்டிருந்தாய். அனைத்தையும் அந்த நல்ல காலத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்.